நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமாக தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்ற ஒரு தலைப்புக்குள்ளாக சிறிது நேரம் ஒரு சில பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு கேட்குறப்ப நமக்கு ஒரு கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா பரிசேயர் கேட்குறாங்க. இது ஆதார வசனம் வாசிங்க. இந்த டிஸ்பிளேல இருக்கிற ஆதார வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரடியட்சமாய் வராது. இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் பார்க்குறப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி சொல்கிறாருன்னா பிரதிட்சமாக வராதுன்றாரு. அது கீழே படிங்க, அடுத்த வசனம் 21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்போ பரிசேயர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு கேட்குறப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கணும். எப்போ தான் வரும்னு கேட்குறப்ப 1874 தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா 1848 தேவனுடைய ராஜ்யம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரதிட்சமாக வராது. ஏன்னு கேட்குறப்ப தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்று சொல்லப்படுவதற்கும் அங்கே என்று சொல்லப்படுவதற்கு இராதுன்னு கேட்குறாரு. இப்போ இந்த வசனங்கள் நம்ம புரிந்து கொள்கிறப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்? தேவனுடைய ராஜ்யம் பிரதிட்சமாக வராதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். இப்போ திருவிழியத்தில் இந்த வசனம் வாசிக்கலாம். திருவிழியம் இருக்குதுங்களா பத 17:20 போடுங்க. திருவிழியத்தில் நான் படிச்சிடுறேன். இறையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படாது முறையில் வராதுன்றார். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வராதுன்றார். இப்போ நம்ம கேள்வி, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருமா, கண்ணுக்கு தெரியாத மாதிரி வருமா தேவனுடைய ராஜ்யம்? கண்ணுக்கு தெரியாத மாதிரி வரும். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சி யாருடைய ராஜ்யம்? அது கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்களா? தெரியும். இப்போ கண்ணுக்கு தான் தெரியாது நீங்களே தேவனுடைய ராஜ்யம். இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் ஒரே கேள்வி தான் நம்ம சொல்லணும், தெரியும் தெரியாது. தெரியும், சகோதரர் சொல்கிறாரு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு தெரியாதுன்றாரு. அது நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அது கீழே ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே திருவிழியத்தில் 17:21, இதோ இங்கே அல்லது அதோ அங்கேயேன்னு சொல்ல முடியாதுன்றார். ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலே செயல்படுகிறதுன்றார். இங்கே நடக்குது அங்கே நடக்குதுன்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் சொல்ல முடியாது, உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்குறாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யம், இந்த வசனங்கள் நம்மளுக்கு நிறையா கேள்வி எழுப்போம். ஒரு சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் இருக்க மாட்டேங்குது, நம்மளோட வாழ்க்கை முறை தான், ஒவ்வொருத்தரும் கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறப்ப பரலோக ராஜ்யம் வந்துட்டு போயிடுச்சாட்டுக்குது. இப்போ நான் அதன்படி வாழ்ந்தேன்னா நான் தான் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுத்துகிறேன், நான் மறிச்சிட்டேன், அப்போ எனக்கு பரலோக ராஜ்யம் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ கிருஷ்ணகுமார் பிரதர் வாழ்ந்தாருன்னா அவருக்கு வந்துட்டு போச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில் வருமா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அது கண்ணுக்கு தெரியாதுன்றாரு. இப்போ கேள்வி என்னன்னு கேட்குறப்ப பரிசேயர்கள் கேட்கும் பொழுது பரிசேயர்களுக்கு நல்லா தெரியுது தேவனுடைய ராஜ்யம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு தெரியுது. அதேனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்குறப்ப இந்த ராஜ்யம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு கேட்குறப்ப நமக்கு அதே கேள்வி தான் கேட்குறோம், தேவனோட ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு சில இது என்னென்னா தெரியும் தெரியாது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் பரிசேயர்களை கேட்கும்போது ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு? அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அதனால் மறைக்கப்பட்டிருக்குது, அதனால சொல்லிக்கிறாரு உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அது அப்படியே எடுத்துக்கலாங்களா அப்படின்னு கேட்டால், பரிசேயர், பிரதான ஆசாரியன், சதுசேயர் எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும்னு வாழ்ந்தவங்க. இயேசு கிறிஸ்து போதனை பண்ணும் பொழுது அந்த போதனையில் ஏதோ ஒரு குற்றங்கள் இருக்குமான்னு தான் ஆராய்ச்சி பண்ணாங்களா தவிர அவர் பேசுகிற வார்த்தை உண்மைதான் சத்தியம் தான் சொல்லி கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணாங்களா? இல்லை புரிந்து கொண்டாங்களா? வேதத்தை வச்சு செக் பண்ணாங்களா? பண்ணலை. ஏன் அவங்க பண்ணலைன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு அவங்க நினச்சதுனால தான் அவங்க பண்ணலை.
எனக்கு வந்து யாரும் உபதேசம் பண்ண தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நியாயப்பிரமாணம் எங்கள் சிந்தையில் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சதுனால இயேசு கிறிஸ்து போதிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயங்கிட்ட சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்று அங்கே என்று சொல்லப்படாது, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா இந்த வசனத்தை நம்ம எப்படி மீண்டும் சொல்கிறேன், எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இன்றைக்கி சபையாகிய நமக்கு தான் இந்த வசனம் இருக்குது. நம்மளோட புரிதல் எப்படின்னு கேட்டால், நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து முடிச்சிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரப்போகுது, 1000 ஆண்டு அரசாட்சியெல்லாம் வரப்போகுது. அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி தான் புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வாசிக்கலாம். அதாவது யோவான் ஸ்டார்ட் பண்ணுறாரு எப்படின்னு பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் போடுங்க. மத்தேயு 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று பிரசங்கம் பண்ணினான். இங்கே பார்க்குறப்ப யோவான் ஸ்நானகன் ஃபஸ்ட்டு அவர் பிரசங்கம் பண்ணுறது எப்படி பண்ணுறாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதுன்றாரு. அப்போ நீங்கள் மனம் மாற்றிட்டீங்களா என்ன வரப்போகுது அப்படின்றாருன்னா பரலோக ராஜ்யம். இப்போ இவங்க மனமே திருந்தலை அப்படின்னா பரலோக ராஜ்யம் வந்துடுமா? சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் வருமா வராதா? வராது. மனம் திரும்பலாம் வராது. இன்றைக்கி யாருமே நம்ம மனம் திரும்பலை. கர்த்தருடைய ராஜ்யம் வருமா வராதா? தேவன் ஒரு நாள் குறிக்கப்பட்டால் நடக்குமா நடக்காதா? அதுதான் கேள்வி. ஏன்னு கேட்குறப்ப இவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குது அப்படின்ட்டாரு. அப்போ மனம் திரும்பலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி இல்லை. அவர் சொல்கிறது அதுதான். நீ மனம் திரும்பிட்டனா எதுக்கு தகுதி ஆயிடுவ? ராஜ்யத்துக்கு நீ தகுதி ஆயிடுவ. மனம் நீ திரும்பலைன்னா ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. அதுதான் யோவான் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இப்போ நமக்கு இன்னொரு விஷயம், இப்போ யோவான் வந்த வேலையை யோவான் பார்த்துட்டாரு. அவர் சொல்கிறாரு இந்த வார்த்தையை, இதே வார்த்தை யார் மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடற்கரையில் அருகிலும் யோர்தானுக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17. அது முதல் இயேசு மனத்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமாம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் காவல் வைக்கப்பட்டான்னு தெரிஞ்ச பின்னாடி இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுனாரு. இப்போ இதில் என்ன கேள்வினா, நீங்கள் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா சீக்கிரமாக வரப்போகுதுன்றாரு. 2000 வருஷம் ஆயிடுச்சு. இது எப்படி எடுத்துக்கலாம்? சீக்கிரம்னா உடனே வரணும் இல்லைங்களா? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2026 ஆயிடுச்சு. இன்னும் ராஜ்யம் எப்போ வெளிப்பட போகுதுன்னு தெரியல. இப்போ இதை நம்ம சீக்கிரம் எடுத்துக்க முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பொறுமையாக வருது, கொஞ்சம் பார்த்து மனம் திரும்புங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குதுன்றாரு. யோவானும் அதை தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கு 1:15 வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, விசுவாசிங்கன்ட்டார். இப்போ இதுக்கும் நமக்கு என்ன கேள்வினா, இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்குறப்ப காலம் நிறைவேறிடுச்சு. என்ன காலம் நிறைவேறிடுச்சு? காலம் என்ன ஆயிடுச்சுன்னா காலம் வந்துருச்சுன்றாரு. என்ன காலம் வந்துருச்சு? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுங்களா? அப்போ சுவிசேஷத்தை என்ன பண்ண, விசுவாசின்றாரு. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்றார். அதாவது மனம் திரும்பி சத்தியத்தை ஏற்றுக்கோங்க, காலம் வந்துருச்சுன்ட்டார். எந்த காலம் வந்துருச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் காலம் வந்துருச்சுன்ட்டார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா? இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். அதே மாதிரி பார்க்குறப்ப அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மத்தேயு 10:17 வாசிங்க. மத்தேயு 10:7. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சீஷர்களை கூப்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் பட்டணத்துக்குள்ளே போகிறப்ப என்ன சொல்லுங்கன்னா, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்ட்டு பிரசங்கம் பண்ணுங்கன்றாரு. சீஷர்களுக்கு மெயினான கட்டளை இதை தான் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்மளும் சத்தியத்தை எப்படி தான் சொல்லணும்னு கேட்டால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபத்தில் இருக்குது தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், நம்ம வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா இதை பற்றி தான் பேசுது. அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணாங்கன்னா டெய்லியும் போய் சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தோட சுவிசேஷத்தை எல்லா திசையிலையும் போய் சொன்னாங்களா இல்லைங்களா? சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த வசனங்கள் நம்ம வைச்சு பார்க்குறப்ப பரலோக ராஜ்யம் வந்துருச்சா இல்லையான்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். இதோ இங்கே என்று அதோ அங்கே என்று அப்படிலாம் சொல்லப்படாது, அது கண்ணுக்கு தெரியாது, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னார்னா பரிசேயங்கிட்ட சொல்லிட்டார். அப்போ பரிசேயனுடைய மனநிலைமை நம்ம பார்த்துட்டோம், அவன் தான் அப்படின்ற மனநிலைமை இருக்கிற அப்படி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது இந்த பரலோக ராஜ்யம் நீ புரிஞ்சுக்கணுன்னா நீ எப்படி மாறணும் அப்படின்னு கேட்குறப்ப, சிறு பிள்ளைகள் போல் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்போ பரிசேயன் என்ன மாதிரி மாறணும்? பரிசேயன் மாறுவானுங்களா? அவர் வளர்ந்துட்டார், அவர் மெச்சூரிட்டி ஆகிட்டார், எல்லாமே மெச்சூரிட்டி ஆகிட்டார். இப்போ அவரை கூப்பிட்டு நீ சின்ன பிள்ளை போல் மாறு அப்படின்னா அவரால் மாற முடியுமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சிறு பிள்ளை போல் நீ மாறினா தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுன்ட்டார். இப்போ இதில் 2 கேள்வி இருக்குது. பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோக ராஜ்யம்னா பூமியில் வரக்கூடிய ராஜ்யமா இல்லை பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யமா? பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் தானே. பரலோக ராஜ்யம்னா அதுதானே. பரலோகத்துலேருந்து வரணும். இப்போ ஏன்னா இது புரிதல் நம்மளுக்கு வேணும். ஏன்னு கேட்குறப்ப நீங்கள் மத்தேயில வாட்சி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்னு போட்டிருக்கோம், மார்க்கில் வாட்சி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் தான் போட்டிருக்கோம். இப்போ பரலோக ராஜ்யம் வேறு, தேவனுடைய ராஜ்யம் வேறுன்னு கேட்டிங்களா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். மத்தேயு யூதர்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் மார்க் அப்படி இல்லை. மார்க் புறஜாதி ரோமில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னா ஒன்று தான் ரெண்டும். இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யம் தான் இருக்குது, அங்கே மாற்று கருத்து இல்லை. எங்கே தான் இங்கே ராஜ்யம் இல்லைன்னா பூமியில் இல்லை. அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் பூமிக்கு வருவதாக அதே போல் இங்கேயும் செய்யுங்க, அதுதான் நம்மளோட ஜெபம். அப்போ இந்த ராஜ்யம் வரணும்னா சிறு பிள்ளைகள் போல் இருங்கன்ட்டார். இப்போ சிறு பிள்ளைகள் போல் இல்லைன்னா இந்த ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்ட்டார். இப்போ நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு சிறு பிள்ளை போல் இருக்கணுமா இல்லை பரத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, அவங்க சிறு பிள்ளை போல் இருக்கணுமா? பரத்துக்கு போகிறவங்க சிறு பிள்ளை போல் இருக்கணும். அப்போ பூமியில் இருக்கிறவங்க பெரிய பிள்ளை போல், பெரியவங்களை போல் இருந்துடலாமா? நீங்கள் பூமியில் வாழும் பொழுது சின்ன பிள்ளைங்க போல் இருந்தீங்கன்னா தான் தகுதி. எங்கே செலெக்ஷனு? பரத்துக்கு செலெக்ஷனு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓட்டம் எதுக்குன்னா பூமிக்குரிய ஓட்டம் இல்லை, பரலோகத்துக்குரிய ஓட்டம். இந்த ஓட்டத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாருன்னு. அப்போ சிறு பிள்ளைகள் போல் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி இல்லை. தகுதி இங்கே பண்ணுறாரு. இந்த தகுதியாக நீ மாறணும்னா முதல்ல சிறு பிள்ளைகள் போல் இருங்கன்றாரு. இப்போ சிறு பிள்ளைகள் போல் இரு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எதை சொன்னாலும் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அப்படி இருந்துக்கிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போயிட முடியுங்களா? அப்போ சிறு பிள்ளைகள்னால் எதில் மாற சொல்கிறாரு? மைண்டு. சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. எப்படின்னு கேட்டால், உங்களை பற்றி எந்த விமர்சனம் வந்தாலும், உங்களை பற்றி கண்ணுக்கு முன்னாடி எது பேசினாலும், இப்போ நம்ம பெத்த பிள்ளைங்களை கோவப்பட்டு நம்ம அடிச்சிருவோம். அடித்து அது அழுந்துட்டு எங்கே தான் வரும்? நம்மக்கிட்ட தான் வரும். இல்லை பக்கத்து வீட்டுக்காட்ட கதவை தட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்களா? பண்ணாது. ஏன்னா அப்பா மேலே பாசம் அதுங்களுக்கு அதிகம். எதை அடித்தாலும் அந்த 5 நிமிஷம் கோபம் அது வந்துடும். அதேமாதிரி அது மறந்துடும். மறந்து அப்பா என்ன சொல்கிறாரோ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அது இருக்கும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு சோதனை எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நம்ம தளராமல் யாரை தான் பார்க்கணும்? தேவனே கர்த்தர் இயேசுவும் தான் நம்ம பார்த்துட்டு அதை நோக்கி தான் போகணுமா தவிர, இல்லை எனக்கு ஒரு அவமானம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால் இதில் வர முடியல, நான் பின்தங்குறேன் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுபிள்ளை போல் இல்லாத விட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லை, இங்கே செலெக்ஷன் அதுதான், தகுதி இல்லை. அப்போ சிறு பிள்ளைகள் போல் நம்ம மாறலன்னா நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை. இது இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்கிறாருன்னா பரிசேயங்கிட்ட சொல்கிறப்ப, பரிசேயனால் மாற முடியுங்களா? மாற முடியாது. நம்மளால் மாற முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன பண்ணலான்னா கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை வசனத்தின் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே பரிசோதித்து சிறு பிள்ளைகள் போல் மாறுறப்ப 2 விஷயம் ஒன்று நடக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்களை என்ன தான் நீங்கள் திட்டினாலும் அவங்க மூளைக்கு பாதிப்பே வராது.
ஆனால் நம்ம வளர்ந்தவங்களை ஒரு திட்டினா நம்மளால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அதே நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்களா? ஆனால் சின்ன பிள்ளை போல் இருந்துட்டா எதை திட்டினாலும் சரி அப்படியே தொடச்சிட்டு ஆடா போங்கப்பா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு போயிடுவோம். அப்போ சிறு பிள்ளை போல் நம்ம வாழ்கிறப்ப பூமியில் எப்படி தான் வாழ்கிறோம்? நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், சத்தியத்தின்படி நம்மளால் வாழ முடியும். ஆனால் பெரியவனாக நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானம் வரப்போ உங்களால் அதுக்கு மேலே போக முடியாது. நம்ம ஒரு ஸ்டேஜில் வளர்ந்துட்டோமே, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி நம்மளால் போக முடியாது. அப்போ சிறு பிள்ளை போல் வாழ்கிறப்ப பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும், பரலோகத்திலையும் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வசனங்கள் நம்ம புரிந்து கொள்வது எப்படின்னா, பரிசேயங்கிட்ட சொல்கிறப்ப தன்னுடைய குணலட்சணத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த குணலட்சணத்தை நீங்கள் மாற்றும் பொழுது, நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது பரலோகத்துக்குரியவர்களாக நீங்கள் வாழ்கிறீங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோகத்துக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழும்பொழுது உங்களுக்குள்ளே செயல்படுதுன்றார். இன்றைக்கி சந்தோஷம் சமாதானம் எதுக்குள்ளக்குதுன்னா சத்தியத்துக்குள்ளக்குது. அதன்படி யாரெல்லாம் வாழ்ந்து நம்ம நடக்கிறோமோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறாங்களே தவிர மற்றவங்க யாரும் வெளிப்படுத்தலை. அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, பரலோக ராஜ்யத்தை பற்றி பரிசேயன்ட்ட பேசுகிறாரு. அதே போல் என்ன சொல்கிறேன்னா, அது கண்ணுக்கு தெரியாதுன்னாரு. ரெண்டாவது கேள்வி அதான், அது கண்ணுக்கு தெரியாதுன்றாரு. இப்போ 1000 ஆண்டு அரசாட்சி கண்ணுக்கு தெரியுமே, ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட காலத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னா தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாரா இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்தார் தானே. அவரை பற்றி எத்தனை பேர் புரிதல் வந்துச்சு? 12 பேர் தான், சீஷர்கள் தான் அவர் பின்பற்றினாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க? எகன்ஸ்டாக ஆகிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரியவன்னு ஏன் அவங்களால ஏற்றுக்க முடியல? அவரோட வாழ்க்கையை ஏன் கண்டுபிடிக்க முடியல? அப்படின்னா என்றைக்குமே உண்மைக்கும் பொய்க்கும் நிறையா பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம். ஏன்னு கேட்குறப்ப இந்த உலகமும் இந்த உலகத்தில் சார்ந்தது யாருடையது? சாத்தானுடையது. ஆனால் கிறிஸ்து தேவனுடைய மகனாக வந்து தேவனுடைய வாழ்க்கை வாழும் பொழுது யாரால ஏற்றுக்க முடியல? யாரெல்லாம் உலகத்தை சார்ந்து சிறுபிள்ளை போல் இல்லாத விட்டாங்களோ அவங்களால ஏற்றுக்க முடியல இயேசு கிறிஸ்த. ஆனால் இயேசு கிறிஸ்த பரலோக வாழ்க்கை முதல் வாழ்ந்த மனிதன், வாழ்ந்து காட்டி முடிச்சிட்டாரு. ஆனால் அவரை யாருமே ஏற்றுக்க முடியல, எல்லாம் அவருக்கு விரோதமாக மாறிட்டாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது, அது இங்கே என்று அங்கே என்று சொல்லப்படுறதுக்கு இல்லை, அது கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்தோட வருகையில் வாழ்கிற அனைத்து சீஷர்களோட வாழ்க்கை வரலாறுமே மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன் சொந்த ஃபேமிலிக்கே தெரியாது இவன் இந்த அளவுக்கு இருக்கிறானா இல்லையான்னு, சொந்த ஃபேமிலிக்கே தெரியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, ஆவியினால் பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்கள் காற்றுகளை போல இருக்கிறாங்க. படிக்கிறோமா இல்லைங்களா? ஆவினால் பிறந்தவன் காற்றை போல இருக்கிறான், எங்கே போகிறான் எங்கே வரான்னு தெரியாது. அவன் என்ன பண்ணுறான்னு அவன் சொந்த ஃபேமிலிக்கே முதல்ல தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மற்றவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியும்? அது கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு சம்பவம் பற்றி பேசுகிறாரு. மார்க்கு 15:43 வசனம் வாசிங்க. மார்க்கு 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். போதும். இப்போ பார்க்கும்போது இந்த யோசேப்பை பற்றி தெரியும் நம்மளுக்கு. இந்த யோசேப்பை பற்றி என்ன சொல்லுதுன்னா வசனம், கணம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தி ஊரானாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவன். தேவனுடைய ராஜ்யம் வரத்துக்கு இந்த யோசேப்பு காத்துக்கிட்டு இருந்தாராம். இப்போ யோசேப்பு யாருன்னு கேட்குறப்ப அவர் யூதர் தான். இப்போ இவங்களுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இவ்வளோ அறிவு இவ்வளோ ஞானம் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே எதை பற்றி தான் காத்துட்டு இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தான் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்குறப்ப இவங்களுக்கு முழுக்க பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தெரியும். தானியேலில் சொல்லிடுறது தெரியும், சங்கீதத்தில் சொல்லப்பட்டது தெரியும், ஏசாயாவில் சொல்லப்பட்டது தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்தோட ராஜ்யம் வரும்னு சொல்லி நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் வரும்ன்ட்டு. அதனால இவங்களோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் வரணும். ஏன் தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா, இந்த ராஜ்யம் வரும் பொழுது தான் இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இந்த மக்களுங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இவங்க வச்சு தான் உலகம் ஃபுல்லாக யார் மையமாக ஆளப்படும். இந்த விஷயம்லாம் இவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக தெரியும். அதனால தான் யோசேப்பு என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டாரு? மேசியா. யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, மேசியா இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனால தான் பிலாத்து இடத்துல என்ன துணிஞ்சு போய் என்ன கேட்குறாரு? அவரோட சரீரத்தை வாங்குறாரு. இப்போ இவர் எதுக்காக காத்திருந்தாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்காகன்னு. இதேமாரி இன்னொரு வசனம் பார்க்கலாம்.
லூக்கா 19:11 வாசிங்க. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படுமென்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார். போதும். இப்போ பார்க்குறப்ப இந்த வசனம் நீ லூக்கால படித்து பார்த்தீங்கன்னா, இவர் தேவாலயத்தை நோக்கி போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நோக்கி போகும் பொழுது இந்த சகேயுவை பார்க்குறாரு. சகேயு என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் இயேசுவை பார்க்கணுன்னு பார்க்குற சம்பவம் தான் இதெல்லாம். சகேயு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்க, அங்கே நடக்கிற நிகழ்வு, அதாவது தேவாலயத்தை நோக்கி போகும் பொழுது கழுதின் குட்டியின் மேலே போகிறார் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த சம்பவம், பிரதான ஆசாரியனை எதிர்த்து நிறையா கேள்வி கேட்குறாரு அந்த சம்பவம், அப்புறம் சகேயு மனம் திரும்புகிறார் இல்லைங்களா அந்த சம்பவம், இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வெளிப்பட்டுற மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பதாக இருந்தப்பல இவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை. ஏன்னு கேட்குறப்ப இதுக்கப்புறம் யாரை எழுப்புறாருன்னா, இவர் எழுப்புறாரு. நான் செத்து 4 நாள் ஆச்சுங்களா, யார் அவர்? லாசருவை எழுப்புறாரு. இந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீக்கிரம் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட போகுது, இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகிறாரு அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிச்சு. அந்த மக்களுங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இயேசு கிறிஸ்து இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணோம், வலது பக்கம் இடது பக்கம் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு என்ன மைண்டு வந்துருச்சுன்னா, ராஜ்யம் வெளிப்பட போகுது, இவர் ராஜாவாயிட்டார்னா என் பசங்களை வந்து பெரிய ஸ்தானத்தில் இருக்கட்டும் அவங்க கேட்குறாங்க. இந்த நிகழ்வுலாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ டோட்டலாக யூதர்களுக்கு என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட போகுது அப்படின்ற ஒரு மைண்டு வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வெளிப்படும், இதுதான் கேள்வி. பரிசேயன்ட்ட சொல்லிட்டாரு, நீ மனம் திரும்பணும், சின்ன பிள்ளை சிறு பிள்ளைகள் போல மாறுங்கன்ட்டாரு. இந்த காலத்தில் நமக்கு இந்த வசனங்கள் நம்ம எடுத்துக்கலாம். என்னைக்கு தேவனோட ராஜ்யம் வெளிப்படும்? அப்போ வெளிப்படலை கண்ணுக்கு. இப்போ நம்ம எப்பொழுது நம்மளுக்கு வெளிப்படும்? அர்மகதோன் யுத்தம் நடந்த பின்னாடி தான் வெளிப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 அதிலே 10, 2 வசனங்கள் மட்டும் வாசிச்சிடலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமை இல்லைன்னா அவர்களது இல்லை. அடுத்தது அதிலே 10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நீதி போதும், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்றார். இப்போ நீதி நிமித்தம் இந்த 2 விஷயத்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கலாம். மத்தேயு 21:43 வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், இந்த விஷயம் எங்கே சொல்கிறாருன்னா, யூதர்கள் மத்தியில் தான் சொல்கிறாரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுன்றார். அப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஆவியில் எளிமையாக இருக்கிறவங்க, நீதியின் துன்பப்படுகிறவங்க, சிறுபிள்ளை போல் மாறாதவங்க, இவங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டேருந்து தேவனுடைய ராஜ்யம் என்ன ஆகுதுங்க, எடுக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த குணலட்சணத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, கொடுக்கப்படுது. இது வந்து ஃபஸ்ட்டு யார் மிஸ் பண்ணாங்கன்னா, யூதர்கள் மிஸ் பண்ணாங்க, ஒரு சில மெஜாரிட்டியான ஆளுங்க. அதுதான் மிஸ் ஆகி யாருக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நம்மளும் அப்படி இல்லைன்னா யாருக்கு போயிடும், மீண்டும் அவங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக இப்போ புறஜாதிக்கு இருக்கிறாங்களோ அந்த வாய்ப்பு இழந்து அவங்களுக்கு போயிடும். இப்போ இந்த சபையிலே இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு இழந்துச்சுன்னா மற்ற சகோதருக்கு வந்துடும். தேவன் வந்து காத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். சரி நாளைக்கு வந்துடுவார், 4 நாளைக்கு வந்துடுவார். தேவனுடைய வேலை, தெய்வீக திட்டம் நடக்கணும். அதனால தான் இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, என்னோட வாய்ப்பை எடுத்து என்ன பண்ணிடுறாரு, மற்றவங்களுக்கு கொடுத்த. ஏன்னு கேட்டால், சொந்த சம்பத்தாகி யூதர்களையே தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த வாய்ப்பை இழந்ததுனால புறஜாதியை நம்மளுக்கு வந்துச்சு இல்லைங்களா. அதனால தான் இந்த காலத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இதே போல் அப்போஸ்தலர் பவுல் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார், படிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:20 படிங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமாம், இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் சும்மா வந்து பேசிட்டு போகிறதுனால வராதுப்பா. அது எப்படி தான் இருக்குது, பலம்னா எப்படிங்க, ஜிம்முக்கு போய் சக்தெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படி இல்லை. நம்ம செயல்பாடு, நம்ம செஞ்சு காட்டுறத தேவனுடைய ராஜ்யம்.
வந்து நம்ம சத்தியத்தை பேசிட்டு வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் பேசிட்டு மீதி 6 நாள் மறந்து உலகத்துக்கு போகிறது கிடையாது. அனுதினமும் என்ன சொல்கிறாருன்னா, அது பலத்தினால் இருக்குது. நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு நீ வெளிப்படுத்தணும். கிறிஸ்து யாரு, தேவன் யாரு, சத்தியம்னா என்னன்னு சொல்லி நீ வெளிப்படுத்துறது தான் அது பலத்தினால் உண்டாயிருக்குன்னு சொல்கிறாரு. ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினூடாகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமாம், இங்கே வந்து ரோமரில் பவுல் அதே மாதிரி சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் என்பது சாப்பிட்றதோ குடிப்பதோ அல்ல. நாம் எப்படி ஒரு இடத்துல ஐயோ என் வாழ்க்கைக்கு என்ன ஆயிருமோ, என் ஃபியூச்சரில் என்ன போயிருமோ அப்படின்னு சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும் அல்ல. அது எப்படி சொல்கிறாருன்னா, அது நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்று அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. இந்த 3மே அது இருக்கிற நீதி, சமாதானம், எப்படின்னா சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த 3 விஷயத்தில் தான் அதை எப்படி பண்ண முடியும், அதை வெளிப்படுத்த முடியும். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம யார், நம்ம எந்த சத்தியத்தில் இருக்கிறோம், நம்ம எப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த இதை தான் முடியுன்றாரு. அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் யாருன்னு கேட்குறப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் இந்த பூமியில் தகுதி ஆகுது. அப்படி இல்லைன்னா தகுதியற்றவர் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு வசனங்களை வாசிப்போம். யோவான் 18:36 வாசிங்க. யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது யார்கிட்ட பற்றி பேசுகிறாருன்னா, பிலாத்து இடத்துல போய் பேசுகிறாரு. பிலாத்துக்கிட்ட கேட்குற, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்குறப்ப அதுக்கு ரிப்பீட்டாக தான் இந்த வசனம் சொல்கிறாரு. இப்போ நமக்கு இந்த வசனத்தில் என்ன ஒரு டவுட்டுன்னா, இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இவ்வுலகத்துக்குரியது அல்லன்றார். அவரோட ராஜ்யம் கேட்குறப்ப பாருங்கள், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதர் இடத்துல ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களேன்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்லவா இருக்குதா? இல்லை. அதானே கரெக்டு. இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியில் எதை வச்சு ஆள போகிறாரு? எங்கே மகாராஜாவாக இருக்க போகிறாரு? அப்போ இந்த இடம் என்னது? அப்போ இந்த இடத்துல பற்றி பேசுகிற வசனங்கள் நம்ம புரிந்து கொள்ளுகிற விதம் தான் இங்கே பிரச்சனை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ராஜ்யம் வருதில்ல, அது எந்த உலகத்துக்குரியது? அது 1000 ஆண்டு அரசாட்சி தானே, புதிய வானம் புதிய பூமி தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறது, இப்பொழுது என்னுடைய ராஜ்யம் இல்லை, என்னோட ராஜ்யம் இப்பொழுதான் இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பாங்களே. ஆனால் என்னோட ராஜ்யம் இப்போ இல்லை. இப்போ இல்லைன்னா அதுக்குன்னு இல்லைன்னு இல்லை, இப்போ இல்லை, வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ இதுக்குரியது இல்லை அப்படின்றாரு. அப்போ இந்த வசனத்தில் இன்னொன்று கேள்வி என்னன்னு கேட்டால், உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து சிம்மாசனம் போட்டு ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறது அல்ல. ஆனால் இது எப்படி தான் நம்ம எடுத்துக்கலான்னு கேட்குறப்ப, இயேசு கிறிஸ்து ராஜாவா இல்லையான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்த ராஜா அவர் தான். சபை ராஜாவா இல்லையா? சபை ராஜா. அந்த ராஜாக்கள்லாம் சேர்த்து எங்கே ஆள போகிறாங்க? எங்கே இருந்து சிம்மாசனத்தை அமைக்க போகிறாங்க? பரலோகத்திலிருந்து தான் பூமியில் ஆள போகிறாங்க. அப்போ என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு அவர் சொன்னார்னா, அவர் எங்கேருந்து ஆளுகை செய்ய போகிறாரு? பரத்துக்குரிந்து அங்கேருந்து தான் இங்கே ஆளுகை செய்ய போகிறார தவிர பூமியில டைரெக்டாக கிடையாது. அதே மாதிரி பார்க்கும்பொழுது இன்னொரு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை.
ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதையும் நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நீர் மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். போதும். இப்போ இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது இந்த வசனங்கள் யாரை பற்றி பேசுது? தானியேல்ல கையால் பேர்க்கப்படாத கல் யாருங்க? ராஜ்யம். சிஸ்டர் சொன்னாங்க ராஜ்யம். இப்போ இந்த கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் வசனம் கிளியராக சொல்லுது பாருங்க. பாடமே இதுல தான் ஸ்டார்ட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாடத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பு வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜாக்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும்னாரு. இப்போ அந்த ராஜாக்களின் நாட்களில் அப்படின் பொழுது எந்த ராஜாக்களின் நாட்களில்? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் போடுங்க. தானியேல் வந்து ஒரு கனவு கண்டார். அந்த ஒரு சிலை நிற்கிற மாதிரி கனவு கண்டார் இல்லைங்களா? அதை டீட்டெயில் பற்றி தான் இவர் பேசுகிறார். யார்? நேபுகாத்நேச்சார் கனவு கண்டாரு. தானியேல் வந்து அதை பற்றி தான் இங்கே விளக்கமாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பிக்சர்லேருந்து போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த தலையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் நேபுகாத்நேச்சார் அரசாட்சி பண்ணார் இல்லைங்களா? அது தலைப்பகுதி அவர் தான். அதனால தான் பாருங்க வசனம் அதிலே இருக்குது. ராஜா வந்து யாருன்னா அந்த தலை தான் அவர். இது வந்து பாபிலோன் ராஜ்யம்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது பார்க்குறப்ப மேதிய பெர்ஷிய ராஜ்யம். ஓகேங்களா? இது ரெண்டாவது. நெக்ஸ்ட்டு அடுத்தது கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் வராங்க. அடுத்தது இது ரோம் ராஜ்யம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது போடுங்க. இங்கே பாருங்கள் பாதம். இது வந்து தானியேல் கன்ற யாருன்னா நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை கன்றாரு. இந்த சிலையில் பார்க்குறப்ப இந்த பாதத்திட்ட தான் என்ன ஆகுதுன்னா கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அடித்து இந்த சிலையை நொறுக்கிடுச்சு நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த வசனத்தில் என்ன பிரச்சனைனா அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படின்றப்ப இதில் ரோம் ராஜ்யம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். பாடத்தில் ரோம் வரைக்கும் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்க்குறப்ப இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அந்த களிமண் தான் என்ன யாருன்னு கேட்குறப்ப நம்ம என்ன சொன்னோம்? களிமண் அப்படின்னா நம்ம யாரை சொன்னோம்? மக்களை குறிக்கணும் ஒருத்தர் சொன்னோம். ஒருத்தர் போப்பு மார்க்கம் மதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இது போப்பு மார்க்கமாக மதமாக இருந்தால் இன்றைக்கி போப்பு மார்க்கம் எல்லாம் இல்லை தானே? அப்போ அந்த கல் வந்து இடிச்சிருக்கணும் தானே? இடிக்கலையா? இல்லீகலாக இருக்கிறாங்க. இல்லீகலாக இல்லை, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ராஜ்யம். அந்த இப்போ பாபிலோன் ராஜ்யம் கண்ணுக்கு தெரிஞ்சா இல்லைங்களா? மேத பெர்ஷியம் கண்ணுக்கு தெரிஞ்சு தானே ஆண்டாங்க. எல்லாருமே கண்ணுக்கு தெரிஞ்சு தானே ஆண்டாங்க. இப்போ களிமண் கூட போப்பு மார்க்கமாக இருந்திருந்தா அவங்க இருந்தாங்க. இப்போ இல்லை, முன்னாடி இருந்தாங்க. அவங்க இருக்கிற காலத்தில் அந்த கல் வந்து அடிச்சிருக்கணும் தானே? அடித்து அந்த சிலை உடஞ்சிருக்கணும் தானே? உடஞ்சி இப்போ இது யாரோட ராஜ்யமாக மாறி இருக்கணும்? கிறிஸ்துவோட ராஜ்யமாக மாறிக்கணும்ல. அப்போ இப்போ கிறிஸ்து ராஜ்யம் நடக்குதுங்களா? நடக்கலை. கிறிஸ்துவோட ராஜ்யம் நடக்கலைன்னா அப்போ கல் வந்து அடிக்கலைன்னு தானே அர்த்தம். கரெக்டு தானே? அடிச்சிருச்சிங்களா இல்லைங்களா? கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பிரதர் அப்படின்னு அடிச்சிச்சிங்களா இல்லைங்களா? அது சொல்லுங்கள். அடிக்கலை, கல்லில் அடிக்கலை. ஆனால் இந்த வசனம் தானியேல் பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசனம் கிளியராக எழுதிட்டாரு. கடைசி காலம் வரைக்கும் தானியேலில் தான் இருக்குது. ஏன்னு கேட்குறப்ப இரும்பும் அந்த களிமண்ணும் கலந்த ராஜ்யத்தில் தான் ஒரு கல் வந்து அடிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கல்லுன்னா யாரை குறிக்கும்? சபை குறிக்கும். அடுத்தது சொல்லலாம் யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து குறிக்கும். கரெக்டு தானுங்களா? வசனங்களை வாட்சிடலாம். மத்தேயு 21:42. மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு
கட்டுவர்களின் ஆகாரத்திற்கு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? அவ்வளோதான், வசனமே கிளியராக ஆண்டவரே சொல்லிட்டாரு. கரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையான்ட்டார். அப்போ கல்லுனா யாருங்க? இயேசு கிறிஸ்தானே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மோதிட்டாரா இல்லையா? மோதவே இல்லைங்களா? சிஸ்டர் சொல்கிறாங்க மோதனால தான் சத்தியம் கிடைக்குது. ஒருத்தர் வந்து இல்லை மோதலை, இனிமேட்டு தான் மோத போகிறாரு, ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு வசனங்களை வாச்சிடலாம். 1 கொரிந்தியர் 3:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:11. போட்டப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்கே வசனங்கள் பார்க்குறப்ப போடப்படுகிற அஸ்திபாரத்தின் மேலே அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் அல்லாமல். ஓகேங்களா? இப்போ சபை யாரோட அஸ்திபாரத்து மேலே கட்டப்படுது? இயேசு கிறிஸ்து மேலே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மோதலைன்னா சபை எப்போ கட்டப்படும்? இனிமேட்டு தான் கட்டப்படுமா? அப்போ மோதிருச்சா இல்லையா? டவுட், 2 டவுட். ஒரு சகோதரர் வந்து மோதலை, ஒருத்தர் மோதிருச்சுன்னு. மோதிருச்சா இல்லையான்னு கேட்டால் அடித்து கன்ஃபார்மாக சொல்லலாம், மோதிருச்சு. மோதிருச்சு. ஆனால் மோதிருச்சு, அந்த சிலை உடஞ்சிருச்சா? நொறுங்கிருச்சு. நொறுங்கிருச்சு, காணாமல் போயிருச்சா? அப்படின்னா அதுதான் எவிடன்ஸ் காட்டணும். களிமண்ணே ஒன்றும் உருவாகலை. களிமண் அது போப்பு மார்க்கமாக இருந்தால் கல் மோதி வந்திருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இது தேவனோட ராஜ்யம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் களிமண்ணுன்னு ஒரு ராஜ்யமே ஒன்றும் உருவாகலை. ஓகேங்களா? களிமண் ராஜ்யமே உருவாகலை. அப்புறம் எப்படி அந்த கல் வந்து மோதி இருக்கும்? நம்மளோட கேள்வி அதுதான். களிமண் உருவானதானே அந்த கல் வந்து மோதணும். ஆனால் களிமண் உருவானுச்சா இல்லையான்னு கேட்டால் இல்லை. அந்தி கிறிஸ்து ராஜ்யம் வந்துருச்சா இல்லையா? தெளிவாக சொன்னான், வரல. ஓகே, இப்போ தான் என்னன்னா ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ அஸ்திபாரம் யார் மேலே போடணும்னா இயேசு கிறிஸ்து மேலே போடணும்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து மோதிட்டாரா இல்லையான்னு சொல்லி ஒரு பிக்சர் போடுங்க. அந்த லாஸ்ட் பிக்சரு, அந்த கல் பிக்சர் போடுங்க. நெக்ஸ்ட் மாற்றுங்க. ஓகே, இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தானியேல் 2:44 அழியாத ஒரு ராஜ்யம் எலும்பும் என்றார். பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்குறப்ப நெக்ஸ்ட் அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசு. இப்போ இந்த கல் தான் யாருன்னு பார்க்குறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோதிட்டாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வசனமே படிச்சிட்டோம். யார் ஆகாதுன்னு தள்ளினாங்களோ அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாயிருச்சுன்ட்டாரு. இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு மாமிசமாக பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? வந்த உடனே எதை முடிவுக்கு கொண்டு வந்தார்? சிலுவை மரணத்தில் எதை முடிவுக்கு கொண்டு வந்தார்? மரணம். இந்த ராஜ்யங்கள் எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாமே சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்சு வரப்ப யாரோட கட்டுப்பாட்டுக்கு ஜெயிச்சு வந்தார்? சாத்தானை ஜெயிச்சு வந்தார்ல இல்லைங்களா? அப்போ மோதன கல் இயேசு கிறிஸ்து தான். இதில் என்ன டவுட்டுன்னா நம்ம படிக்கிற படிப்புனா களிமண் இருக்கிறப்ப தான் வந்து கல் மோதுது, அப்போ தான் உடைய, அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த களிமண் எப்போ வரும்? இந்த களிமண் வரப்போ தான் அந்த சிலையை உடையுது. ஓகேங்களா? களிமண் வர வரைக்கும் சிலை இருக்குது, களிமண் வந்த பின்னாடி தான் சிலையை உடையுது. ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் எப்போ வந்து மோதனார்னு கேட்குறப்ப அந்த சிலையில் முதல்ல மோதிட்டாரு. ஆனால் அந்த களிமண் எப்போ தான் வரணும்னா முடிவில் தான் அந்த களிமண் வரணும். அதுக்கு உதாரணம் காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து வந்து மோதிட்டாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மோதிட்டாரு. ஓகேங்களா? மோதி ஜெயிச்சிட்டாரு. இப்போ அந்த கல் மேலே தான் எதை கட்டப்படுது? சபை கட்டப்பட்டு வருது. இந்த சபை கட்டுறது அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி.
அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் வளர்ச்சி, அடுத்தது கொஞ்சம் வளர்ச்சி. ஓகேங்களா? 2000 வருடமாக இந்த வளர்ச்சி போகுது. ஆனால் இது வெளிப்படுறதுக்கு என்ன காலப்பகுதி தேவைன்னா, அந்த நடுவில் ரெட் கோடு இருக்குதுங்களா 7, அந்த ரெட் கோட்டில் பார்த்தீங்கன்னா 7 வருடம் போட்டிருக்கோம். இப்போ சபை வளர்ந்துக்கிட்டே வருது 2000 வருஷமா. ஆனால் அந்த சபை எப்படி கட்டமைக்கப்படுது, எப்படி வளருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் முதலாவது எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தினால தான் கட்டமைக்கப்படுது. இயேசு கிறிஸ்து மரித்தலும் அவர் உயிரோட வந்தது சத்தியத்தின்படி தானே சபை கட்டமைக்கப்படுது. அப்போ அந்த ராஜ்யம் எப்படின்னா, மேதே பெர்ஷியர்கள் பாபிலோனர்கள் ஆண்ட மாதிரி கிடையாது. ஆவிக்குரிய விதத்தில் தேவனுடைய வார்த்தை கொண்டு சபை கட்டப்பட்டுக்கிட்டே வருது. அதுதான் ராஜ்யமாக மாறப்போகுது. இன்றைக்கி 1000 ஆண்டு அரசாட்சி கூட எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, தேவன் வாசமாக பண்ணுகிற இடமா மாறுமா மாறாதா? நீதி இருக்குமா? எல்லாமே இங்கே இருக்குத்தானே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேவன் திட்டத்தின்படி தான் இருக்குது. அதனால தான் முதல்ல சபையை தேவனுடைய திட்டத்தின்படி கட்டுறாரு. அந்த சபை எப்படி மாறுதுன்னா ராஜாக்களாக இருக்கிறாங்க. இந்த ராஜாக்களுடைய செலெக்ஷன் இங்கே முடிஞ்ச உடனே இந்த ராஜாக்கள் விதை விதைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த விதை உலகத்துக்கு போகுது. உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மண்டலத்தில் நம்ம நினைக்கிற கிறிஸ்துவ மண்டலத்தில் திட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்குவாங்க. என்னதான் உபதேசம் தப்பாக பேசினாலுமே உண்மையிலும் மேசியா யாருன்னு தெரிஞ்சுன்னா அவங்க டக்குன்னு மனம் திரும்பிடுவாங்க. சத்தியம் தெரியாதவங்களுக்கும் தெரியிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுதான், அதனால தான் எல்லாத்துக்கும் செதறி போகுது சத்தியம். இப்போ இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியத்தின்படி கட்டமைக்கப்பட்டு வராங்க. இந்த ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டு பரலோகத்துக்கு போன பின்னாடி முழுசாக கண்ணுக்கு வெளிப்படுறது தான் இந்த பெரிய கல். இப்போ புரியுதுங்களா? இந்த பெரிய கல் எப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி. இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் பூமியில் நீதி எல்லாமே என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படும். சக்தி எல்லாமே கிளியர் ஆகி எல்லாம் சரி செய்யப்படும். சரி செஞ்ச பின்னாடி தான் முடிவில்லாத ராஜ்யம். இப்போ 1000 ஆண்டு அரசாட்சி நம்ம பற்றி பார்க்குறோமா, முடிவில்லாத ராஜ்யத்தை பற்றி பார்க்குறோமா? இப்போ அரசாட்சி பற்றி நெக்ஸ்ட் சொல்லுங்க. முடிவில்லாத ராஜ்யமா அரசாட்சி ராஜ்யமா? ராஜ்யம்ன்றது தானியேல படித்தோமா, அது முடிவே இல்லாததுமா, வேற யாருக்கு அது போகாதுன்னு படிச்சிட்டோமா? அப்போ நாம் பார்த்தது 1000 ஆண்டு அரசாட்சியா முடிவில்லாத ராஜ்யமா? முடிவில்லாத ராஜ்யம் வரணும்னா அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்கு சில ராஜாக்கள் தேவை. ஓகேங்களா? அதேமாரி அந்த ராஜா வெளிப்படுறதுக்கு தான் கிறிஸ்து முதல்ல அந்த சிலை மேலே மோதிட்டார். அந்த வளர்ச்சி தான் இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சிலை எப்போ உடையுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பார்த்தோன்னா அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு 7 வருஷம் அரசாட்சி பண்ணுவோம். அப்படி அந்த அரசாட்சியில் தான் யார் வருவாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வராரு. அவனோட ஆட்சி முடிவுக்கு கொண்டு யாரோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில செலெக்ஷன் நடக்குது. அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கிற நிகழ்வு. நம்ம படிச்சிருக்கிறோம்ல, 1000 ஆண்டு அரசாட்சியில் சத்தியம் அறிவிக்கப்படும், எல்லாரும் மனம் திரும்புவாங்க. அது கால பீரியடு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த கால பீரியடு தான் அந்த 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகுறாங்களோ அவங்க எங்கே போகிறாங்க? முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க, யுகாயுகத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. அப்போ அதுலேயும் செலெக்ஷன் ஆகாதவங்க எங்கே போகிறாங்க? அதுக்கு தான் அவங்களோட எஜமான அவுத்து விட்றாரு. யார் அவுத்து விட்றாரு? 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சோடனே யார் வெளிப்படுறாங்க? சாத்தான் கட்டிலேருந்து வெளிப்படுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ அவரோட இடத்துக்கு போன பின்னாடி மீதியெல்லாம் எங்கே போகிறாங்க? அவ்வளோதான், அழிவில்லாத ராஜ்யத்துக்கு போயிடுறாங்க. இப்போ சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் ஃபஸ்ட்டு நம்ம வசனம் படித்தோம், ஆதார வசனம். பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாதுன்னு ஒன்று சொன்னார், உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார், இங்கே அங்கே என்று சொல்லப்படுறதுக்கு இருக்காதுன்னாரு. இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன இடம், அப்போ அவர் சொன்னார் தெரியாதுன்னு, அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அது சபை வளர்ச்சி பற்றி சொன்னார். சிறு பிள்ளைகள் போல இருங்க, ஆவியில் எளிமையாக இருங்க. இவங்க தான் யாருன்னா பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள்னு அங்கே செலெக்ஷன் பண்ணார். ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியில் கண்ணுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வசனங்கள் எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த பகுதியில் சொல்லிக்கிறான்னு அந்த புரிதல் இருக்கணும். இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில் வச்சு பார்த்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. பரிசேயங்கிட்ட சொன்னதை இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் வச்சு பார்த்தா பொருந்தாது. அப்போ யூதர் மத்தியில் அங்கே சொன்னார்னா அது அங்கே பொருந்தது. எப்படின்னா சபையோட செலெக்ஷனை பற்றி அங்கே பேசுகிறாரு. அப்போ சபையோட செலெக்ஷன் கண்ணுக்கு தெரியாமே நடக்குது. கண்ணுக்கு தெரியாமல் தான் செலெக்ஷன் போயிட்டுருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சாலும் போல. ஏன்னு கேட்குறப்ப பவுல் எழுதுறாரு, இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படும் எழுதுறாருங்களா? அப்போ அவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் யாருக்கு தெரியும்?
யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மரிச்சிடுவார் ஒருத்தர். நாம் நினைப்போம் ஹார்ட் அட்டாக்னு, அது தெரியாது. அவர் டைம் முடிஞ்சிருக்கும், போயிருப்பாரு. அந்த மாதிரி யார் எப்படி போகணும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ சபைக்கோட தேர்வு தான் அங்கே சொல்கிறாரு. ஆனால் சபை தேர்வு முடிஞ்ச பின்னாடி அந்த ராஜாக்கள் முடிஞ்சு அந்த ராஜ்யத்துக்கு உண்டான தகுதி வரப்போ தான் இங்கே அதை பற்றி பேசுகிறாரு. இந்த 1000 ஆண்டு வந்து கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த வசனங்கள் வந்து அதுக்கு பொருந்த மாதிரி இருக்கும், இது வந்து வேற. அப்போ வசனங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா சொல்லப்பட்ட இடங்கள் மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சி வந்துடும். அதுக்கப்புறம் தான் முடிவில்லாத ராஜ்யம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். மார்க்கு 9:1 வாசிங்க. மார்க்கு 9:1. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம், இங்கே சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும் முன்னாடியே இங்கே நிற்கிறவர்கள் சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இந்த வசனம் எப்போ சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஓகேங்களா? இப்போ அவங்களாம் உயிரோடு இருப்பாங்களா? டைரெக்டாக எடுத்துகிற உயிரோடு இருப்பாங்களா? அப்போ இதை யாரை பற்றி பேசியிருக்கிறாரு? அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமோ அப்போது அங்கே யார் இருப்பாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்கே வரும்னு மையம் எங்கே வச்சுக்கிறாருன்னா இஸ்ரேலில் தான் வச்சுருக்கிறாரு. இஸ்ரேல் தான் மையமே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்னைக்கு வெளிப்படுமோ இதில் 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று, சபையை பற்றியும் பேசுவாங்க. இன்றைக்கி சபையும் இருக்குது, கண்ணுக்கு தெரிகிறப்போ ஒரு சில சிம்டம்லாம் தெரியுன்றாங்க. அதே மாதிரி லிட்டரலாகவே யூதர்களும் பார்ப்பாங்க. மரிப்பதில்லைன்னா அப்போ இருந்த யூதர்கள் இப்போயா அப்படி இல்லை, அப்போ இருக்கிற யூதர்களும் பார்ப்பாங்க. இன்னொன்று, சபையாக அழைக்கப்பட்டவங்களுக்கும் சில விஷயம் தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும் முன்னாடி அவங்க எப்படின்னா மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. நம்ம ஒரு சில பாடங்கள் படிச்சிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரப்போ உயிரோடு இருக்கிறவங்க அப்படியே உள்ளே போயிடறாங்கன்னு படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குதுங்களா? மறுரூபமும் ஆக மாட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நம்ம ஃபாலோ கிளாஸில் கேட்டிருக்கிறோம். அது இனிமேட்டு எப்படி நம்ம அதை பற்றி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி இனிமேட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதேமாதிரி லூக்கா 21:31 வாசிங்க. லூக்கா 21:31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி லூக்கா 21:31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறியுங்கள். ஆமாம், இப்போ இந்த லூக்கால பார்க்குறப்ப அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போதும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த சாப்டர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கரெக்டாக இருக்கும். இதுவும் அது ஒன்று தான். அப்போ எப்படி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி அந்த பாலா கருவறுப்பு நிறைய விஷயம் பற்றி படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் தேவனுடைய ராஜ்யம் சமீபத்து இருக்குதுன்றாரு. தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இதெல்லாம் நடக்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்துருச்சுன்னு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ இந்த வசனங்கள் எடுக்கிறப்ப இது கடைசி காலத்தை பற்றி பேசியிருப்பார். ஓகேங்களா? இதில் பார்க்குறப்ப தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா சமீபத்து இருக்குதுன்றார். ஆனால் எப்போ சொன்னார்? ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு அப்போ சொன்னார். ஆனால் அது எப்பொழுது தான் கண்ணுக்கு தெரியும்? கடைசி காலத்தில் தான் அது கண்ணுக்கு தெரியணும், நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுறத வந்து அப்போ பற்றி சொல்லலை. அது அங்கே சொன்னதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லலை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களை பற்றி சொல்கிறாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குதுன்னா அந்த செலெக்ஷனுக்குள்ளே வந்துருங்கன்றாரு. ஆனால் அந்த செலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் ராஜ்யம் வெளிப்படணும். அப்போ அந்த செலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் இந்த ராஜ்யம் வெளிப்படும். அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலம் முடிந்த பீரியடில் தான் இயேசு கிறிஸ்துவும் சபையும் இந்த பூமிக்கு வரப்போகிறாங்க. அப்பொழுது தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்குமே இந்த ராஜ்யம் தெரியும். அந்த ராஜ்யம் வந்த பின்னாடி அந்த ராஜ்யம் வந்து என்ன சொல்கிறாருன்னா யாருக்கும் அது கொடுக்கப்படாதுன்றாரு. இன்னொரு வசனங்களை வாசிச்சிடலாம். லூக்கா 22:18. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இந்த வசனம், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இவர் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரச பானத்தை பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். எதுக்கு இந்த வசனம்? தேவனுடைய ராஜ்யம் வர வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன்ட்டார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, தேவனுடைய ராஜ்யம் வர வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு ராபோஜனம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஓகேங்களா? இப்போ இந்த திராட்சை ரசத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா? எதை பற்றி பேசுகிறாரு? விருந்து பற்றி பேசுகிறாரு. விருந்து எதுக்கு பண்ணுவாங்க?
எதுக்கு? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஓகே, விருந்துன்னு நம்ம பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்க்குறப்ப ராஜாக்களை பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ராஜாக்கள் சேர்றப்பெல்லாம் பெரிய விருந்தெல்லாம் நடக்கும். திராட்சை ரசம்லாம் யாருக்கு முன்னாடி வைக்கப்படும்? ராஜாக்கள் முன்னாடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக எப்படி நம்ம சொல்கிறோம்னா, தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவுக்கும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னா சொன்னார்னா, தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது அங்கே ராஜாக்களாக யார் உக்காடுறோம்? சபை எல்லாரும் உக்காடுறோம். பிரதான ராஜா இயேசு கிறிஸ்து அவரோட சபையெல்லாம் உக்காரும் போது ராஜா எல்லாம் மீட்டிங் போடுறப்ப அந்த இடத்துல என்ன வைக்கப்படுது? அப்போ இவங்கெல்லாம் என்னத்தை பிடிச்சிட்டாங்க? ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க, ராஜாவை ஆயிட்டாங்க. ராஜாவை ஆன பின்னாடி இவங்க சந்தோஷமாக கொண்டாடுறதான் திராட்சை ரசம் விருந்து. இந்த விருந்து என்ன சொல்கிறாருன்னா, மேல் வீட்டாரையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பானம் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வர்றப்ப நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? ராஜாக்களை ஆசாரியர் நம்ம சிம்மாசனத்தில் உட்காரும் பொழுது அந்த கொண்டாட்டத்தில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் பானம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். இதற்காக அழைக்கப்பட்டவங்க தான் நம்ம எவ்வளோ பெரிய விருந்துக்காக அழைக்கப்பட்ட சாதாரண இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த அழைப்பை இழக்கிறதுக்கே நம்ம ரெடியாக இருக்கிறோமா இல்லையா? சொந்த பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம எதை பார்ப்போம்னா சத்தியம் தான் பிரச்சனைன்னுவோம். சத்தியம் மட்டும் எனக்கு இடையில இல்லைன்னா நான் 2ல் 1 பார்த்துருவேன் அப்படின்ற மனநலமை போகுது. ஆனால் நம்மளை அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்களாக சொல்கிறாரு, பரலோகத்தில் வாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தர்றாரு. இந்த 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நித்திய காலத்தை போய் என்ன பண்ணிட்டோம்? நித்திய காலத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இந்த பாடம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னைக்கு பூமிக்கு வந்தாரோ அன்றைக்கே வெளிப்பட்டுருச்சு. அந்த வெளியில் பட்டுருச்சு. கண்ணுக்கு எப்பொழுது தான் தெரியும்னா, அது ஒரு கால பீரியடு. அந்த கால பீரியடு வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே செலெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் உதாரணம் நம்ம ஒரு விதைக்கிற ஊமையை ஒன்று பார்த்தோம். நல்ல நிலத்தில் கற்பாறை, முள், வழி அருகே இதை பார்த்தோமா? 4 இடத்துல விதைக்கிறாரா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100ன்றாரு. அப்போ இந்த 30, 60, 100 முதல்ல முழுமையான எத்தனை எண்ணு? 100 தான். இப்போ நீங்கள் 100, 30, 60ன்னு கணக்கு போட்டிங்களா, எத்தனை ஆச்சு? 190 ஆச்சு. அது 190 கணக்கே வராது. அவர் 100 தான் 3ஆக பிரிக்கிறாரு. 30, 60, 100ஆக பிரிக்கிறாரு. அப்போ 30ன்றது ஒரு கால பீரியடு, 60ன்றது ஒரு கால பீரியடு. அந்த 30, 60 சேர்றப்ப எத்தனை ஆச்சு? 90. மீதி 10% இருக்குது. அந்த 10% ஒரு கால பீரியடு. அப்போ இதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யன்றது இயேசு கிறிஸ்து வந்து தன்னை வெளிப்படுத்திட்டாரு. அது வாழ்ந்து ஜெயிச்சிட்டாரு, ராஜ்யத்தை விதைச்சிட்டாரு. அந்த விதைக்கப்பட்டதான் அப்போஸ்தலர்கள் அதில் அறுவடையானாங்க. அதுலேருந்து இன்னும் செலெக்ஷன் ஆகிட்டே நம்மளும் வந்திருக்கிறோம். நம்ம சரியாக வாழ்ந்தோமா அதில் நம்ம அறுவடையாக ஆயிடுவோம். சரியால்னா அறுவடை விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம். இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சேர்ந்து தான் சபையாகி எல்லாம் வெளிப்படுறப்ப தான் அந்த 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த 1000 ஆண்டு அரசாட்சி அது யாருக்காகனா, புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் எல்லாத்துக்குமே அது வந்துடுச்சு. அவங்களுக்காக கொடுக்கப்படுற காலப்பகுதி அந்த 1000 ஆண்டு. அந்த 1000 ஆண்டில் ஒரு அறுவடை 10% அங்கே தான் நடக்கும். அந்த 10% நடந்து முடிஞ்சோன்னு மீண்டும் எங்கே போகிறாங்க? அழிவில்லாத யுகத்துக்குள்ளார தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார கடந்து போகிறாங்க. இப்போ பார்க்குறப்ப புரிஞ்சிங்களா தேவனுடைய ராஜ்யம் எங்கேருந்து முடியுதுன்னு? இப்போ தேவனோட ராஜ்யத்தை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கடவுளுக்கு சித்தமானா களிமண் ராஜ்யம்னா என்ன, களிமண் ராஜ்யம் இப்பொழுது இருக்குதா, இல்லை நடக்குதா, நடக்க போதா அப்படின்ற ஒரு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுக்கு சித்தமானா அந்த நம்ம பார்ப்போம். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.